நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி ஹிந்தி. பரீட்சை ரிவிஷன்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தேர்ட் ரோமன் லெட்டரில் இருக்கிற see the picture and answer the question. ஸோ படத்தை பார்த்து அதுக்கான பதிலை கொடுக்கறது. ஸோ எக்ஸாமில் அந்த பிக்சர் கொடுத்துருவாங்க. அது பிக்சர் என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் எழுதணும். உங்களோட பதிலை எழுதும்போது அந்த வார்த்தையில் பிழை இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மார்க் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர், புக் பிக்சர். ये क्या है? இங்கே கியாங்கிறத எடுத்துகிட்டு நமக்கான ஆன்சர் எழுதி அந்த முழு வார்த்தையையும் நம்ம எழுதணும். ஸோ உங்களோட சென்டென்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். ஏ கியா ஹே, இது என்ன? ஏ கித்தாப் ஹே, இங்கே எஃகு கொடுத்தா நீங்களும் எஃகு போடுங்க. இங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறாங்க. நம்மளோட ஆன்சரில் நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். தமிழ் இங்கிலீஷில் ஃபுல் ஸ்டாப்புங்கிறது டாட் வைப்போம். பட் ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப்னு இந்த ஸ்ட்ரைட் லைன் தான். அதை போட மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட், பென் பிக்சர். ये क्या है? இது என்ன? ये कलम है, இது பேனா. ये क्या है? टेबल पिक्चर. ஸோ டேபிள் நேம் மேஸ். ये मेज़ है. நெக்ஸ்ட் ஒரு கை கொடுத்துட்றாங்க. ஒரு கை பிக்சரை கொடுத்து அதில் எதுவுமே இல்லை. கேட்குறாங்க கொஸ்டின், हाथ में क्या है? கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ கையில் எதுவும் இல்லை இல்லையா? ஸோ हाथ में कुछ नहीं है, கையில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், மேஸ் கஹா ஹே, தரையின் மேலே டேபிள் இருக்குது. மேஸை எங்கே இருக்கிறது? மேஸ் ஜமீன் பர் ஹே, டேபிள் தரையின் மீது இருக்கிறது. வஹா கித்தனே பேட் ஹை, அங்கே ஒரு 4 ட்ரீஸ் கொடுத்து ஒரு பிக்சரை கொடுத்து அதுக்கான கொஸ்டின் கேட்குறாங்க. அங்கே எத்தனை மரங்கள் இருக்கின்றன? வஹான்னா அங்கேன்னு அர்த்தம். கித்தனேனா எத்தனை அப்படி. இப்போ எத்தனைங்கிறத எடுத்துகிட்டு நம்ம ஆன்சரை போட்டால் கரெக்ட் சென்டென்ஸ் வந்துடும். அங்கே 4 மரங்கள் இருக்குது, தெரியுதுல? ஸோ வஹா 4 பேட் ஹை, அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. நெக்ஸ்ட், ஹவுஸ் பிக்சர். ஒரு வீடு கொடுக்குறாங்க. ये क्या है? ये घर है. நெக்ஸ்ட் ஒன், மேங்கோ ட்ரீ பிக்சர் கொடுக்குறாங்க. ये क्या है? ये आम का पेड़ है. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா மேப், அதாவது இந்திய வரைபடத்தை கொடுத்துட்றாங்க. அதை கொடுத்துட்டு ये क्या है? एक भारत का मानचित्र है. भारत इंडिया मानचित्र मीन्स मैप. இது இந்திய வரைபடம். நெக்ஸ்ட் பிக்சர், ஃப்ளவர் பிக்சர். ஒரு அழகான பூவை கொடுத்து கேட்குறாங்க. ये क्या है? ये फूल है. இது ஃப்ளவர். நெக்ஸ்ட் ஒன், மைதானத்தில் பசங்க விளையாண்டுட்டுருக்குறாங்க. அதை கொடுத்து நமக்கு கேட்குறாங்க. லடிக்கே மைதான் மே கியா கர்த்தே ஹை, பையன்கள் மைதானத்தில் என்ன செய்கிறார்கள்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் லடிக்கே மைதான் மே கேல்தே ஹை, பையன்கள் மைதானத்தில். அந்த கியா ரொம்ப ஈஸி. ஹிந்தியில் ஆன்சர் எழுதுறது வெரி ஈஸி. அது கொஸ்டின் எங்கே கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஆன்சரை கொடுத்துட்டோம்னா அந்த என்டையர் சென்டென்ஸும் கரெக்டாக வந்துடும். ஸோ கியா எடுத்துகிட்டு கேல்தே மட்டும் எழுதுனா கரெக்டாகிடும். லடிக்கே மைதான் மே கேல்தே ஹை. இங்கே லடிக்கேங்கிறது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ உங்களோட வேர்போட அந்த ப்ளூரல் வேர்ட் தே வரணும். கேல்தே அப்படி வரணும். இதே லடுக்கா அப்படின்னா மாஸ்குலின் ஜெண்டர். ஸோ அந்த வேர்போட தா, கேல்தா அப்படிங்கிற வார்த்தை வரணும். இதே ஃபெமினைன் வேர்டாக ஏதாவது லடுக்கி அப்படி இருந்தது அப்படின்னா கேல்தி அந்த வெர்போட வரணும். அதனால் இன்னைக்கு வரக்கூடிய நம்மளோட கிராமர் போர்ஷன்ஸில் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குதிரை வண்டி இழுத்துட்டு போயிட்டுருக்குது. அதில் கேட்குறாங்க, கோடா கியா கிஞ்ச்தா ஹே, குதிரை என்ன இழுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கீஞ்ச்தா, கீஞ்ச்னானா டு புல், இழுக்கிறது. ஸோ கோடா காடி கிஞ்ச்தா ஹே, வண்டி இழுக்கிறது. காடி காட், வண்டின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஏ கியா கர்த்தே ஹை, ஒரு அம்மா சமைச்சிட்ருக்குறாங்க. அதை கொடுத்து இது கேட்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஏ கானா பனாத்தே ஹை, சமைக்கிறாங்க. கானா ஃபுட் மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், காய் ஹமே கியா தேத்தி ஹை, ஒரு பசுமாடை காமிச்சு கேட்குறாங்க. காய் ஹமே கியா தேத்தி ஹை, நமக்கு என்ன கொடுக்குது பசுமாடு? காய் ஹமே தூது தேத்தி ஹை, தூது மில்க், பசுமாடு நமக்கு பால் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு, நௌக்கர் அப்படின்னா ஒரு சர்வெண்ட், வேலைக்காரர் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. அதை காமிச்சு நௌக்கர் கியா லாத்தா ஹை, கியா லாத்தா ஹை. இப்போ கியாவை எடுத்துகிட்டு நௌக்கர் தர்காரி லாத்தா ஹை, அவர் வெஜிடபிள்ஸ் கொண்டு வர்றாரு. ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வராருன்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், நம்ம ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு எதிரில் ஒரு டெம்பிள், ஆலயம் இருக்குது, கோயில். ஸ்கூல் கே சாம்னே கியா ஹே,
ஸோ ஸ்கூலுக்கு எதிரில் என்ன இருக்குது? ஸ்கூல் கே சாம்னே மந்திர் ஹை, டெம்பிள் இருக்குது. தும் கைசே காவ் ஜாவோகே, பஸ் பிக்சரை காமிச்சு கேட்குறாங்க. நீ எப்படி ஊருக்கு போவ, கிராமத்துக்கு போவ? मैं बस से गाँव जाऊँगा, நான் பஸ்ஸில் போவேன். ஸோ பஸ் பிக்சர் காமிச்சதுனால நான் பஸ்ஸில் போவேன். அம்மா குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஸோ மா பச்சே கேலியே கியா லாத்தி ஹை, அம்மா குழந்தைங்களுக்காக என்ன வாங்கிட்டு வர்றாங்க? மா பச்சே கேலியே ஃபல் லாத்தி ஹை, பழம் வாங்கிட்டு வராங்க. தாலிமே கியா ஹை, தாலினா பிளேட்டு, பிளேட்டில் ஒரு ஆப்பிள் இருக்குது. ஸோ தட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. தாலி மே சேப் ஹே, சேப் இஸ் அ ஆப்பிள். ஸோ தட்டில் பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது. பிதாஜி தஃப்தர் கைசே ஜாத்தே ஹை, அப்பா ஆஃபீஸ், தஃப்தர் இஸ் அ ஆஃபீஸ். ஸோ அப்பா ஆஃபீஸ்க்கு எப்படி போவாங்க? பிதாஜி பஸ் சே தஃப்தர் ஜாத்தே ஹை, அப்பா பஸ்ஸில் ஆஃபீஸ் போகிறாங்க. நெக்ஸ்ட் 2 more questions are there. தும் கிஸ்ஸே சுன்தே ஹோ, நம்ம காதை கொடுத்துட்டு அது கேட்குறாங்க. பிக்சருக்கு வருது, நீ எதால் கேட்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ மே கானோசே சுன்தாகும், இந்த மாதிரி தும் அந்த மாதிரி தும் ஹோ இந்த கொஷின்ஸ் வரும்போது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீ எதனால் கேட்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் நாமளும் தும்னு போடக்கூடாது, நீன்னு ஆன்சர் பண்ண மாட்டோம். ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு மே கானோசே காதுகளால் சுன்தாகும், கேட்கிறேன். இப்போ மே வந்தால் எப்போவுமே ஹூ லாஸ்ட்டில் வரணும், தும் வந்தால் ஹோ வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ, ஒரு கையில் வந்து ஒரு பென் வச்சு எழுதுகிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ, நீ எதனால் எழுதுகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தும் வந்திருக்கு, மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்? நான் பேனாவால் எழுதுகிறேன், அதில் பேனா பிக்சர் இருக்குது. ஸோ நான் பேனாவால் எழுதுகிறேன். இவ்வளோ தான். இந்த கொஷின்ஸ் நீங்கள் பிக்சர் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகே, நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.